சிந்து பைரவியில அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. 5வது வாரமா தொடர்ந்து மண்டபத்திலேயே இருக்காங்க சிந்து பைரவி ஃபேமிலி. கடைசி ஆயுதமா சிந்து கிட்ட சிவா, நீ சொன்னது எல்லாமே உண்மைன்னா சாமி மேல சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. சிந்துவும் கொஞ்சமும் யோசிக்காம நான் சொன்னது எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணிடுறாங்க. சிவா பயங்கர ஷாக்ல என்ன பண்றதுன்னே தெரியாம சுல்லான் கிட்ட போய், எனக்கு இருக்கிற கடைசி நம்பிக்கை நீதான்டா, உனக்கு மட்டும்தான் தெரியும் நான் சிந்துவை லவ் பண்ணல, சிந்து தான் என்ன லவ் பண்ணான்னு. தயவு செஞ்சு எல்லார் முன்னாடியும் உண்மையை சொல்லுடா, எனக்கு சிந்துவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. சிந்துவும் ஒரு செகண்ட் ஷாக் ஆயிடுறாங்க, எங்க சுல்லான் உண்மையை சொல்லிடுவாரோ அப்படின்னு. சிவாவும் பாவம் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு லாஸ்ட் சுல்லான் கிட்ட வந்து நின்னுட்டாரு. எல்லாரும் ரொம்ப ஆர்வமா சுல்லான் என்ன சொல்ல போறாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சுல்லான் இவரை பார்க்க சிந்துவை பார்க்க ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு, சிந்து அக்கா சொல்றதெல்லாம் தான் உண்மை, சிவா டாக்டர் தான் சிந்துவை விரும்பினாரு அப்படின்னு சொல்லிடுறாரு. அவளைதான் இடியே விழுந்த மாதிரி ஆயிருது சிவாக்கு. இந்த சின்ன குழந்தையோட மனசை கூட மாத்தி வச்சிருக்கேடி அப்படின்னு நினைக்கிறாரு. சிந்துக்கு அப்பாடான்னு இருக்கு. கையெடுத்து கும்பிடுறாங்க சொல்லான. இதுக்கப்புறம் வேற என்ன நடக்கும்? அன்னபூரணி சிவா கையையும் சிந்து கையையும் பிடிச்சு தரன்னு இழுத்துட்டு மண்டபத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. மகா எவ்வளவோ காலில் விழுந்து கதறியும் அன்னபூரணி இனி கேட்குற மாதிரி இல்லை. மகா சிவா கிட்டையும் தயவு செஞ்சு போகாத சிவா போகாத சிவான்னு கெஞ்சுறாங்க. ஆனா சிவாவும் போயிடுறாரு. நீ தாலி கட்டி தான் ஆகணும்னு அன்னபூரணி சொன்னோன்னே வேற வழியே இல்லாம சிவா சிந்துவோட கல்யாணம் நடக்குது. சிவாவை இவ்வளோ அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அவரை கல்யாணம் பண்ணிட்டு சிந்து எப்படி வாழ போறாங்க? சிவா கண்டிப்பா சிந்துவை எப்படியும் இப்போதைக்கு மன்னிக்க போறதே கிடையாது. சிவா மனசை மாத்துறதுக்கு சிந்து என்னெல்லாம் செய்வாங்க? எப்படியோ ஸ்னேகா கிட்ட இருந்து சிவா தப்பிச்சிட்டாரு. ஆனா சிந்து கிட்ட என்னெல்லாம் ஆக போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து சிந்து பைரவியில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.